டிவோர்ஸ் வாங்க போறதா இருந்தவங்க இப்போ ஹாப்பிலி மேரிடா இருக்காங்க. ஸோ வெல்கம் டு நிதிஷ் தமிழ் சேனல். இது ஒரு புது சீரீஸ். எப்படி ஆர்டினரி பீப்புள் எக்ஸ்ட்ரானரி திங்ஸ் பண்றாங்கன்னு தான் இந்த சீரீஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் 1 இயரா நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். கிளைண்ட்ஸ், மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய பேர் இமெயில் அனுப்புவாங்க, நிறைய பேர் நான் இமெயிலே கோச்சிங் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் கோச்சிங், ஒன் கோச்சிங், இந்த மாதிரி லாஸ்ட் 1 இயர் 1.5 இயரா ஹேவ் டாக் டு சோ மெனி பீப்புள். ஓகே, ஸோ இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஒரு வீடியோ உங்ககிட்ட வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருந்தா ஐ திங்க் இட் வில் பி போரிங். எனக்கும் வந்து போர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எப்படி அவங்களோட ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸ் வெளில வந்தாங்க, எப்படி அவங்க லைஃப் டேர்ன் அரவுண்ட் பண்ணாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன லெசன்ஸ் கத்துக்கலாம் தான் இந்த சீரிஸ். ஓகே, ஸோ நீங்க ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க, நீங்க ஒரு மெம்பரா இருக்கீங்க, நீங்க ஒரு கிளைண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சீரிஸோ உங்களோட ஸ்டோரியோ இங்க வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இமெயில் மீ. என்னோட இமெயில வந்து என் சேனல்ல இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்டோரி எதை பத்தி நான் இவங்களோட பேர் தியான்னு வச்சுக்கலாம். ஒரிஜினல் பேர் இல்லை, பிகாஸ் அவங்கள அனானிமஸாக வச்சுக்கணும். ஸோ லெட்ஸ் கீப் ஹர் நேம் அஸ் தியா. ஓகே, ஸோ தியா வந்து ஷி வாஸ் இன் த பிரிங்க் ஆஃப் டிவோர்ஸ். 3 months முன்னாடி அவங்க எனக்கு இமெயில் போட்டப்போ ஷி செட் ஷி வாஸ் இன் த பிரிங்க் ஆஃப் டிவோர்ஸ். கான்ஸ்டன்டான ஃபைட்ஸ், ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் அண்ட் ஹோப்பே இல்லாத மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லவ் மேரேஜ். ஓகே, திஸ் இஸ் அ லவ் மேரேஜ் அண்ட் திஸ் இஸ் 4 years into the marriage. So இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி இப்போ they are both happy, they are happily married, they are planning for a kid. So super. Okay, so எப்படி மாறுச்சு, ஸோ அவங்களுக்கு என்ன வேணும், இவங்களோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல் இஸ் a happy married life. ஆனா சிச்சுவேஷன் என்னன்னா, அவங்க ஹஸ்பண்ட் he wanted a divorce. Okay, husband wanting a divorce. ஸோ என்னோட சேனல் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் எப்பவுமே சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ரியாலிட்டி. உங்கள் ரியாலிட்டியில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உங்கள் ரியாலிட்டியில் வந்து ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும். பிகாஸ் அது உங்கள் அவேர்னஸ் நடக்குது. உங்கள் அவேர்னஸ் நடக்காம எங்கே நடக்குது? இட் இஸ் யூ எக்ஸ்பீரியன்சிங் யுவர் லைஃப். ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் ரியாலிட்டி. பிகாஸ் நீங்கள் என்ன ஐடென்டிட்டியில் இருக்கீங்களோ, நீங்கள் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சர்க்கம்ஸ்டான்சஸ் பீப்புள் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன் சம் வே திஸ் உமன் is creating her reality, this reality. என்ன பண்ணிருப்பாங்க, எதனால? ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசும்போது the one thing I said was take accountability. ஓகே, அதை அவங்க தாராளமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ once she is ready to take accountability, I told her for the next 24 hours, observe yourself. நீங்க என்னென்ன யோசனைகள் யோசிக்கிறீங்க, என்னென்ன எமோஷன்ஸ் ஃபீல் பண்றீங்க, நீங்க யாருக்கிட்ட என்ன இன்னர் டயலாக், உங்க இன்னர் டயலாக் எப்படி இருக்கு, நீங்க யாருக்கிட்ட ஆர்கியூ பண்றீங்களா, யாருக்கிட்ட பேசுறீங்களா, மைண்ட்ல என்ன நீங்க சொல்றீங்க, எல்லாத்தையுமே ஐ டோல்ட் டு அப்சர்வ் மைண்ட் ஃபார் 24 hours. அண்ட் அதை பதிஞ்சு வந்தாங்க அண்ட் ஐ saw it அண்ட் நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு ரியலைஸ் இஸ், உங்களுக்கு ஒரு பர்சன் கூட சண்டையா இருக்கு, உங்களுக்கு ஒரு பர்சன் கூட வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் யூ நீட் டு see how you are perceiving them. அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல பாருங்க. ஓகே, ஸோ இந்த கேஸ்ல 2 பேருக்கும் கான்ஸ்டன்ட் சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஓகே, பட் இவங்களோட ஹேபிட் என்ன அப்படின்னா, ஷி டசன்ட் வாண்ட் டு எலிவேட் இட், ஷி டசன்ட் வாண்ட் டு பெருசாக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத, அவங்க பேசணும்னு நினைக்கிறத எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி இன்னொரு ஞாபகம் இருக்கு. நிதிஷ், நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் வந்து சண்டை போடும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் கண்ட்ரோல் மை வேர்ட்ஸ், பட் அது மீறியுமே சண்டை எப்பவும் பெருசாயிட்டே இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டா இட்ஸ் வெரி சிம்பிள். த வேர்ட்ஸ் ஷி டசன்ட் சே with her mouth, she saying it with her mind. வாயால சொல்லாதத மைண்டால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்டா டெய்லி she keeps complaining and mentally arguing. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட she keeps mentally arguing with him. ஓகே, என்னதான் வந்து பிசிக்கல் ரியாலிட்டியில 3D ரியாலிட்டியில நீங்க வந்து சண்டை போடனாலுமே மைண்ட்ல ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க அவரோட உங்க லைஃப்ல இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த மென்டல் ஆர்குமெண்ட் பிசிக்கல் ரியாலிட்டியா மாறியே ஆகணும். பிகாஸ் நீங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஈவன் தோ ஷீ டசன்ட் ஃபைட் இன் 3D ரியாலிட்டி, ஷீ ஸ்டில் ஃபைட்டிங் இன் ஹர் மைண்ட். ஸோ இட் டசன்ட், ஸோ ரெண்டுமே ஒன்று தான், அதுக்கு 3D ரியாலிட்டியே சண்டை போட்டு போயிடலாம். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் டெட் வேர்ல்ட். இது வந்து ஒரு இறந்த காலம், இது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே லைக்
இட் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் அவர் ஐடென்டிட்டி, அவர் மைண்ட்ல என்ன நம்ம போடுறோம் தான். ஸோ உள்ளுக்குள்ள நீங்க மென்டலி ஆர்கியூ பண்றதுக்கு பதில் நீங்க வெளியே ஆர்கியூ பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சு போயிடும். பட் நீங்க உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு திருப்பி 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 ஒருத்தர் பர்சன் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா we are all connected to one mind. ஓகே, we are all connected to one mind, we are all one being. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க என்ன தாட் யோசிக்கிறீங்களோ, என்ன தாட் மற்றவங்க பற்றி யோசிக்கிறீங்களோ, அவங்களுக்கு அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, அவங்களும் அதை தான் யோசிப்பாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் தாட்ஸ் யூ புட் அவுட், ஒருத்தரை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி தாட்ஸ் அவங்களை பற்றி யோசிக்கிறீங்க அது அவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியே தீருவாங்க. ஓகே, ஸோ அண்ட் ஹர் பர்செப்ஷன், ஹஸ்பண்ட் மேலே வச்சிருந்த பர்செப்ஷன் என்ன? பர்செப்ஷன் என்னன்னா, நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணோம், ஹீஸ் அ வெரி கைண்ட் ஜென்டில் பர்சன். பட் என் கிட்டன்னு வரும்போது மட்டும் அவர் கோவப்படுறாரு, அவர் சண்டை போடுறாரு, சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரிகர் ஆகுறாரு. வை அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் ஹர் பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட்? என்கிட்ட மட்டும் அப்படி இருக்காரு. ஸோ வாட் ஸ்டோரி இஸ் ஷீ சேயிங்? என்ன ஸ்டோரி அவங்க சொல்றாங்க? என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்கிட்டும் நல்லா இருக்காரு, எங்கிட்ட மட்டும் நல்லா இல்லைன்ற ஒரு ஸ்டோரியை டெய்லி திருப்பி 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 அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட், இந்த நோ மூமெண்ட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்ல ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க சேனலை ரெகுலரா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நிதிஷ் அவங்க நடக்கிறது தானே சொல்றாங்க, ஸோ அவங்க அப்படி நடக்கிற தப்பு கிடையாதுன்னா தப்பு கிடையாது. இட்ஸ் அ வெரி ஹியூமன் திங் டு டூ. பட் நீங்க எங்க இருந்து உங்களோட சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் எடுத்துக்கிறீங்க? 3D தியேட்டர்ல விஷயம் நடக்குதுன்னா ஓகே இதுதான் உண்மை. ஸோ பாஸ்ட்டை வந்து நீங்க ஒரு ட்ரூத் இண்டிகேட்டரா வச்சுக்கிட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டையும் ஃபியூச்சர் மூமெண்ட்டையும் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பாஸ்ட்ல வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, ஸோ இப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாரு, ஃபியூச்சர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. டோன்ட் பேஸ் யுவர் ட்ரூத் ஃப்ரம் த பாஸ்ட். பாஸ்ட் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உண்மைன்ட்டு நீங்க வந்து லைக் யூ ஆர் பேசிங் 3D ரியாலிட்டி ஆஃப் ட்ரூத். உங்க ட்ரூத், உங்களோட உண்மைகள் எங்க இருந்து வருதுன்னா 3D ரியாலிட்டில இருந்து வருது. பட் 3D ரியாலிட்டி ஆல்ரெடி செத்து போன உலகத்துக்கு நீங்க திருப்பி உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. யார் இங்க வந்து எது உண்மை டிசைட் பண்ணணும்? நீங்க டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்ணணும். we are all powerful creators, so we create, we decide what is true. No, my husband is kind, no, my husband is caring, no, my husband is so supportive. Okay, so this lady அவங்க ஜாபுக்கு போகணும்னு நினைக்கும் போது கூட her husband wasn't supportive. வேண்டாம், அதான் நான் சம்பாதிக்கிறேன்ல அப்படின்ட்டு. Now she doesn't want that. This was also a disagreement between them. So ideyume how she changed it is she went inside herself. She told herself, no, my husband வந்து இந்த டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, போ வேலைக்கு போ, நான் உன்னை 100% சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவர் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி she stayed with it. She stayed disciplined with that decision. அதுதான் ட்ரூத்னு அவங்க நம்பிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ we both work together and நம்ம அவங்களோட பர்செப்ஷனை வி சேஞ்ச் இட். அவங்க டெய்லி கம்ப்ளைண்ட்ஸ், மென்டல் ஆர்குமெண்ட் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டாச்சு அண்ட் அவங்க பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, பட் பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ண அப்புறம் சிச்சுவேஷன்ஸ் இன்னும் மோசமாச்சு. இட் காட் வர்ஸ். ஓகே, இப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. லைக் ஷீ ஸ்டார்டட் எமோஷனல் ரியாக்டிங், நான் எல்லா ஒர்க்கும் நான் பண்ணுறேன், பட் சிச்சுவேஷன்ஸ் இன்னும் மோசமாகுது இந்த சென்ஸ், இன்னும் கான்ஸ்டன்ட் ஃபைட்ஸ், இன்னும் ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ். லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் ரொம்ப சண்டை போயிட்டே இருக்குன்னா both of them will start cursing each other, saying harsh things. So situation got worse. Now இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போது if situation gets worse, your ego and your old awareness are dying. முக்கியமாக உங்களோட ஓல்டு ஐடென்டிட்டி, உங்களோட ஓல்டு அவேர்னஸ் செத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆனதை திருப்பி பழைய மாதிரி உங்களை கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். பிகாஸ் நீங்கள் இவ்வளோ வருஷமும் ஒரு வகையாக இருந்திருக்கீங்க, நீங்கள் இப்போ புது ஐடென்டிட்டிக்கு மாறும்போது பழைய ஐடென்டிட்டி உங்களுக்கு சும்மா விடாது. அது உங்கள் பழைய ஐடென்டிட்டிக்கு திருப்பி தள்ளுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணும். ஸோ இன்டர்னலாக ஃபியர், டவுட், வரி இதெல்லாம் வந்து இன்வோக் பண்ணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸையும் மோசமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோசமாகுதுன்னா வாட் யூர் டூயிங் இஸ் ஒர்க்கிங், வாட் யூர் டூயிங் இஸ் ரிஃப்ளெக்டிங்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன்ஸ் தான் யூ ஹேவ் டு ஸ்டே மோர் ஃபெய்த்ஃபுல். Because as I said, 3D world, the 3D reality is just a reflection. அது செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. உங்களோட பழைய ஐடென்டிட்டி தான் அது காமிக்குமே தவிர அது தவிர அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ உங்களோட ட்ரூத், உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது? நான் டிசைட் பண்ணுறது என்னோட இமேஜினேஷன், ட்ரூ ரியாலிட்டி. ஸோ என்னோட இமேஜினேஷன் தான் ட்ரூ ரியாலிட்டி தான். நான் இமேஜினேஷனில் என்னோட ஐடென்டிட்டியில் என்ன சொல்கிறனோ, என்ன யோசிக்கிறனோ, என்ன இமேஜின் பண்ணுறனோ அதுதான் இங்கே நிஜம். அப்போ இது நிஜம் கிடையாது. இந்த வேர்ஸ் ஆகுது, இது மோசமாகுதுன்றது இது நிஜம் கிடையாது. பிகாஸ் தட் இஸ் ஜஸ்ட் மை பாஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் இப்போ நான் யாரா இருக்கணும் அதான் வந்து ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போகுது. ஓகே, ஸோ பட் ஸ்டில் த ஃபியூச்சர் டசன்ட் மேட்டர். வாட் மேட்டர்ஸ் இஸ் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் இதை நான் டினை பண்ணுறேன். இதை நான் டினை பண்ணி ஐ எம் சூசிங் ஹூ ஐ எம்.
ஸோ இந்த மாதிரி ஓஸ் ஆகும் போது வாட் ஐ செட் டு ஹர் வாஸ் நோ, யூ சே டு யுவர் செல்ஃப் everything is perfect, my husband is perfect, our marriage is perfect, and stay true to it, stay disciplined with it. And she was disciplined. இதுக்கப்புறம் there are more steps. So next we started working on our self concept. So அவங்க self concept எப்படி இருக்குன்னு பார்த்தோம். Okay, she didn't have a concrete self concept. உங்களுக்கு வந்து அது என்னன்னு கூட தெரியல when she first came to me. ஓகே, ஸோ அவங்க வந்த அப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ்ட் ஓகே செல்ஃப் கான்செப்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 4 pillars of identity இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவன்ட் சீன் the 4 pillars of identity video in my channel, go watch it. It's a very foundational video. ஸோ இவங்க செல்ஃப் கான்செப்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் அன்கண்டிஷனல் லவ். இவங்களை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே, she didn't believe in unconditional love. She always believed in conditional love. Okay, whatever she does, there is a person who will unconditionally love you. Abdindra or concept she didn't have a concept of self. I am loved, I am unconditionally loved அப்படின்னா அவங்களுக்கு தோணல, அப்படின்னு அவங்க செல்ஃப் கான்செப்ட் டிஃபைன் பண்ணல. ஓகே, ஸோ இவங்க ஏதாவது பண்ணாதான் மற்றவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு நம்மளை பாசம் காமிப்பாங்க. she has inherently believed it. Okay, that is a part of her identity. So we changed it. ஏன் அன்கண்டிஷனல், ஏன் யாருமே அன்கண்டிஷனல் லவ் பண்ணதே இல்லையா, அந்த உலகத்தில் யாருமே பண்ணதே இல்லையா, நீங்க டிசைட் பண்றதா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ நீங்க ஏன் எவ்ரி ஒன் இஸ் லவ்விங் அன்கண்டிஷனலி அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்செப்ட் நீங்க ஏன் வச்சுக்க கூடாது? ஓகே, அண்ட் ஐ ஆம் பெர்ஃபெக்ஷன். இதை நான் வந்து நிறைய வீடியோஸாக சொல்லியிருப்பேன். ஐ ஆம் பெர்ஃபெக்ஷன், மை லைஃப் இஸ் பெர்ஃபெக்ட். எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? நம்ம என்ன டிசைட் பண்றோமோ அதான் வேலை நடக்க போகுது. ஸோ வெளியில பெர்ஃபெக்டா இருந்தா உள்ளுக்குள்ள பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல வேண்டியது தப்பான ஃபார்முலா. ஸோ ஐ ஆம் பெர்ஃபெக்ஷன், ஐ ஆம் பெர்ஃபெக்ட், எவ்ரி ஒன் இஸ் பெர்ஃபெக்ட், மை லைஃப் இஸ் பெர்ஃபெக்ட். பட் ஷி வாஸ் லைக் நோ, என்னோட ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் கூட, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ரிலேஷன்ஷிப் சரியில்லை, என் மேரேஜ் லைஃப்ல நம்ம சாட்டிஸ்ஃபைடா இல்லை, நான் நினைச்சது எதுவுமே பண்ண முடியல, இந்த ஒரு பிரச்சனையால வேற எதுவுமே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால வந்து இது எப்படி நான் சொல்றது நிதிஷ்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சே இட். யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த் இன் த அன்சீன் வேர்ல்ட். இது வந்து சீன் வேர்ல்ட், இது வந்து நம்மளால பார்க்க முடியுது, நம்மளால உணர முடியுது, 5 சென்ஸ் நம்ம டச் பண்ண முடியுது, நம்ம சென்ஸ் பண்ண முடியுது. பட் தேர் இஸ் த மென்டல் பிளேன், தேர் இஸ் த சூப்பர் கான்ஷியஸ்னஸ், தேர் இஸ் த, அது பேர் என்ன, த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. பட் ஹாவ் ஃபெய்த் இன் தட் பாசிபிலிட்டி தட் யூ ஹாவ் அ பெர்ஃபெக்ட் லைஃப். உங்க லைஃப் பெர்ஃபெக்டா இருந்தா எப்படி இருக்கும்? இதான் நான் கேட்டேன். உங்க லைஃப் பெர்ஃபெக்டா இருந்தா எப்படி இருக்கும்? என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு, ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஓகே, பட் அதை தாண்டி கேட்கும்போது உங்க மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. பிகாஸ் for all this time she was focusing on her husband, she hasn't been focusing on her health, she hasn't been focusing on her career. So next part of this video enna appadina, I am perfection, I am unconditionally love decide panna appuram she has to work on other areas of her life, because adu paathadana avano. But she was fully focused on her relationship, on her marriage. Okay, so if your life is perfect, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, if your life is perfect, you're unconditionally loved அப்படின்ட்டு. அப்போ அது உண்மைன்ற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு இன்னமும் உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி யோசிக்கணும்? நீங்கள் உங்களை கரியரை பார்க்க போகலாம், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்க்க போகலாம், நீங்கள் உங்கள் ஹாபிஸ் எதாவது ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னப்போ ஷீ ஸ்டார்டட் அப்ளைங். பிகாஸ் அவங்க அப்ளை பண்ணுறது, அவங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் ஷீ இம்ப்ளாயிங்? என்னோட ஹஸ்பண்டோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இட் இஸ் சால்வ் அப்படின்ட்டு. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ்லையுமே they still had fights, they still had constant fights. Her husband was still asking for divorce, but she stayed true to it. அவங்க என்ன டிசைட் பண்ணாங்களோ அதுக்கு அவங்க ட்ரூவா இருந்தாங்க. ஓகே, ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடிக்கு வந்து நான் டிவோர்ஸ் வேணும், எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லும் போது கூட she stayed true to herself, she stayed true to her decision. அண்ட் எப்பப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த 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 ஆக்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் போது she went into relaxed state, ஒரு தீட்டா வேவ்ஸ் ஹெட்ஃபோனில் தீட்டா வேவ்ஸ் போட்டுக்கிட்டு ஷீ கேவ் ஹர் செல்ஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களும் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நிறைய சினாரியோஸை ஷீ கேவ் இட் டு ஹர் செல்ஃப். அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் நம்ம இமேஜினேஷன் தான் ட்ரூ ரியாலிட்டி. இது செத்த உலகம். இந்த செத்த உலகத்தை பார்த்து ஒரு பிரச்சனமும் இல்லை. நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ நம்ம இமேஜினேஷனுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்மளுக்கு நம்மளே கொடுத்துக்க முடியும். ஸோ she did that as well. Okay, so self concept, and next concept of self. So concept of self around marriage, concept of self. So around marriage எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருந்திருக்கு. என்ன பிலீஃப் அப்படின்னா,
கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் 1 வருஷம் கழிச்சு ஸ்பார்க் போயிடும், போக போக வந்து போர் அடிச்சிடும், நான் போர் அடிச்சிருவேன். இது எத்தனை பேருக்கு இருக்கு? இனிஷியல் டேஸ் அந்த ஹனிமூன் பீரியட் வரைக்கும் தான் ஸ்பார்க்லாம் இருக்கும். ஹனிமூன் பீரியட் அப்போ ஸ்பார்க் போயிடுவாங்க அப்படின்னு யார் டிசைட் பண்றா? யார் சொன்னா? அதாவது அந்த ஹனிமூன் பீரியடுக்கு முன்னாடியே ஒரு டியூரிங் த ஹனிமூன் ஃபேஸ் இட் செல்ஃப் பீப்புள் வில் டிசைட். ஹனிமூன் பீரியட் அப்போ தான் இதெல்லாம், ஹனிமூன் பீரியட் அப்போ சண்டைலாம் வருது, அதுக்கப்புறம் சண்டை வரும், அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் வரும்ன்ட்டு ஃபைட்ஸ் ஆர்குமெண்ட்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. ஒய் ஆர் யூ நார்மலைசிங் ஃபைட்ஸ்? ஒய் ஆர் யூ நார்மலைசிங் ஆர்குமெண்ட்ஸ்? அதுவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னா அப்பப்போ சண்டை வரணும்ப்பா. என்ன சண்டை வரணும் எனக்கு புரியல. ஒய் ஆர் உங்க ரியாலிட்டி, உங்களோட ஸ்பெசிஃபிக் ரியாலிட்டியில வந்து சண்டை வர்றது வந்து நார்மலைஸ், சண்டை வந்தா ஹெல்த்தி நீங்க டிசைட் பண்ணா ஓகே ஃபைன், பட் தட் இஸ் நாட் த ஆப்ஜெக்டிவ் ஃபேக்ட். தட் இஸ் நாட் ட்ரூத் ஃபார் அதர் 7.9 billion people, 7.9999 billion people. ஓகே, இப்போ என் ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு சண்டை வருது, ஒரு ஃபைட் வருதுன்னா ஐ வில் நாட் சே ஓகே சண்டை வருது அது ஒரு ஹெல்த்தியான விஷயம், தென் ஐ எம் நார்மலைசிங் இட், தென் ஐ எம் டிசைடிங் தட் ஓகே ஹெல்த்தினா சண்டை வரணும், அப்போ நான் வேணும்னே சண்டை வர வைக்கிற மாதிரி தானே இருக்கீங்க. ஓகே, அப்போ நான் எப்படி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல நான் எப்படி டிஃபைன் பண்றேனோ அந்த மாதிரி தான் வந்து வெளியே டிஃப்ளெக்ட் ஆக போகுது. பிகாஸ் வாட் எவர் ஐ டிசைட் ஆன், வாட் எவர் ஐ டிசைட் இட் அஸ் ட்ரூத் இஸ் கோயிங் டு கெட் ரிஃப்ளெக்டட்ன்ற பட்சத்தில் ஓகே ஐ வில் டிசைட். சண்டே அது வரப்போறது இல்லை, அப்படியே சண்டே வந்தாலும் அது டக்குன்னு முடிய போகுது, ஒரு 2 நாள்லயும் எல்லா சண்டையும் முடிஞ்சிடும். எனக்கு பிடிக்காத மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பிடிக்காத மாதிரி நான் பண்ண மாட்டேன். மை ரிலேஷன்ஷிப் இஸ் பர்ஃபெக்ட், இட்ஸ் டிசைடட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ட் எப்போ ரிலேஷன்ஷிப் நம்ம வருது, ஓ மை ரிலேஷன்ஷிப் இஸ் பர்ஃபெக்ட், ஷீ இஸ் பர்ஃபெக்ட், ஐ எம் பர்ஃபெக்ட், வி போத் ஆர் லவிங் அன்கண்டிஷனலி. நான் எனக்கு சொல்லிப்பேன், எனக்கு வேணும்னா இமேஜின் பண்ணுவேன், இல்லைனா சொல்லிப்பேன், மை வேர்ட் இஸ் எனஃப், டன். ஓகே, ஸோ அவங்களோட கான்செப்ட் ஆஃப் செல்ஃப் அரௌண்ட் மேரேஜ்னு பார்க்கும்போது she had this belief like வந்து ஸ்பார்க் போயிடும், ஹனிமூன் பீரியடுக்கு அப்புறம் சண்டை வரும், நான் வந்து ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். ஸோ செல்ஃப் கான்செப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கான்செப்ட் ஆஃப் செல்ஃப், இந்த பிலீஃப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் யுவர் மேரேஜ்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் யுவர் கரியர்? வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் யுவர் ஃபைனான்சஸ்? என்ன பிலீஃப்ஸ் இருக்கு? ஸோ வி ஃபிக்ஸ்ட் இட் லைக் மேரேஜ் ஆனதுலேருந்து சாக போகிற வரைக்கும் ஹனிமூன் பீரியட் தான். எவ்ரி டே இஸ் ஹனிமூன் பீரியட், எவ்ரி டே இஸ் பர்ஃபெக்ட். ஒரு வருஷம் கழிச்சு இப்படி மாறிடும், ஒரு வருஷம் அப்படி மாறிடும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இங்கே வேணாம். எவ்ரி டே இஸ் பர்ஃபெக்ட், எவ்ரி டே இஸ் ஹனிமூன் பீரியட். ஓகே, அண்ட் ஸ்பார்க் போயிடும், நான் போர் அடிச்சிருவேன். நோ, ஐ எம் நெவர் போர், ஐ எம் பர்ஃபெக்ட். நீங்க பர்ஃபெக்ட் அண்ட் செல்ஃப் கான்செப்ட் டிசைட் பண்ண அப்புறம் போர் எப்படி அடிப்பீங்க? பிகாஸ் யூ பர்ஃபெக்ட், யூ கேன் நெவர், நோபடி கேன் கெட் போர் பிகாஸ் ஆஃப் யூ. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க சுற்றி இருக்கிற பீப்புள், உங்களுக்கு நடக்கிற சர்க்கம்ஸ்டன்சஸ், இது எல்லாமே உங்களோட ஐடென்டிட்டியோட ரிஃப்ளெக்ஷன் மட்டுமே. ஸோ நீங்க நான் போரிங்னு டிசைட் பண்ண மட்டும்தான் மற்றவங்களுக்கும் நீங்க போரிங்கா தெரிவிங்க. பிகாஸ் அந்த ஆக்ஷன்ஸே, நீங்க எடுக்க போற ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்க ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்டது தான். ஸோ ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல கான்வர்சேஷன் மேக் பண்ண தெரியல, ஒரு வந்து நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க தெரியலனா அதுக்கான காரணம் நீங்க தப்பான ஐடென்டிட்டியில இருக்கீங்க. நீங்க கரெக்டான ஐடென்டிட்டியில இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக், பீப்புள் என் கூட இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ஐ எம் வெரி என்ஜாயபிள் பர்சன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா எது இதெல்லாம் என்ஜாயபிளா இருக்கும், மற்ற பீப்புளுக்கு வந்து எப்படி உங்களோட ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ற மாதிரி ஆக்ஷன்ஸை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவீங்க. பிகாஸ் தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஃபிக்ஸ்ட் அவர் கான்செப்ட் ஆஃப் செல்ஃப். அண்ட் எப்பெல்லாம் சண்டை வருதோ, எப்பெல்லாம் ஃபைட்ஸ் வருதோ, நோ, ஐ ஹாவ் த பர்ஃபெக்ட் மேரேஜ். நெக்ஸ்ட் பில்லர், தேர்ட் பில்லர், என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நோ, ஐ ஹாவ் த பர்ஃபெக்ட் மேரேஜ், ஐ ஹாவ் த பர்ஃபெக்ட் கரியர். அண்ட் ஒன்ஸ் he started applying for jobs, அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆன அப்புறம் அவங்க வந்து வேற பார்ட் ஆஃப் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் வாட் வாஸ் ஷி இம்ப்ளைங்? இம்ப்ளிகேஷன் என்னன்னா, ஓகே என்னோட மேரேஜ் பர்ஃபெக்டா இருக்கு, என் ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றாரு, அப்போ நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது எப்பவுமே கிடையாது. ஸோ ஷி ஸ்டார்டட் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ். இப்போ வரைக்கும் இன்னும் வேலை கிடைக்கல, பட் ஷி ஸ்டில் அப்ளைங், பட் ஷி இஸ் ஹாப்பி நவ். ஹர் ரிலேஷன்ஷிப் காட் ஃபிக்ஸ்ட். அவங்க ஹஸ்பண்டே அவங்க கிட்ட வந்துட்டு ஐ எம் சாரி, we will start fixing it அப்படின்னு சொல்லிட்டு they started going to counseling. Okay, they started going to counseling and now they have stopped counseling, it seems, and they are happy and they are planning for a kid. நான் சொன்ன மாதிரி. ஸோ டிவோர்ஸ் வேணும்னு கேட்ட வரை இப்போ அவங்க லைக் வாட்ஸ் த நேம், தியா கூட ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இந்த லெசனை இன்னைக்கு நீங்க கத்துக்கினதை நீங்க எந்த சுச்சுவேஷன் வேணா அப்ளை பண்ணலாம். இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட்ஸ் மணி, இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட்ஸ் ஃபெயிலிங் மேரேஜ், ஃபெயிலிங் ரிலேஷன்ஷிப், ஃபெயிலிங் ஹெல்த், failing career, failing business, whatever it may be, you can apply the principles that you learned in this video. Okay, and mind it, most of the coaching it was done by email la naanga pesittom most. Okay, she knew what she was doing.
நான் சொன்னது எல்லாத்தையும் implemented correctly. she stayed she stayed true to herself, she stayed faithful to herself. அவங்க டிசைட் பண்ணதை அவங்க இமேஜினேஷன் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி she had faith, she had conviction. ஓகே, எப்பப்பெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ், ஃபியர்ஸ் இதெல்லாம் வராமலாம் இல்லை, எக்கச்சக்கமாக வந்துச்சு. she was emotionally breaking down every week. she couldn't handle this marriage situation. அதை மீறியும் அழுதுகிட்டே இருக்கும்போது கூட அவங்க வாயை யூஸ் பண்ணி she told my marriage is perfect. அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஓகே, she is emotionally breaking down. அப்போதான் சண்டை முடிஞ்சிருக்கு. she don't know what to do, but she is still saying my marriage is perfect. எல்லாமே சரியா போகுது, எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே போகுது, அழுதுகிட்டே சொல்றாங்க இது. பிகாஸ் வாட் எவர் யூ புட் அவுட் வில் கம் பேக். உங்க வேர்ட்ஸ் ஹஸ் வெரி பவர்ஃபுல். பிகாஸ் நீங்க வந்து உங்க எமோஷன்ஸ் கிடையாது. ஓகே, நீங்க உங்க எமோஷன்ஸ் கிடையாது, நீங்க உங்க தாட்ஸ் கிடையாது. ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்க ஐஎம், உங்களோட ஆக்சுவல் அவேர்னஸ், உங்க ஐடென்டிட்டி என்ன வருதோ, தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க வந்து ஐயோ நான் அழுறேனே அப்படின்னு இன்னும் அவங்க டபுள் டவுன் பண்ணி இன்னும் மோசமாகல. நான் அழுகுறேன், நான் வந்து என்னோட ஃப்ரீக்வன்சி சரியில்லை, ஐயோ நான் அழுறேனே, நான் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது, என்ன எமோஷன், நான் அழுதுகிட்டே கூட இருக்கேன். பட் இட் டசன்ட் மேட்டர். நான் டிசைட் பண்ணேன், டசன்ட் மேட்டர் மை எமோஷன். நான் என்ன எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணாலுமே மை மேரேஜ் இஸ் பர்ஃபெக்ட், திஸ் இஸ் பர்ஃபெக்ட், தட் இஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்ன்றது ரொம்ப சீட் கோட் மாதிரி ஒரு வேர்டு. அதுக்காக அதை நிறைய எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ. பர்ஃபெக்ட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. Because everyone is perfect, they just don't realize it. So husband wanting divorce la irundhu now she is happily married, and this is what she wanted. Okay, and idhula or sensitive ana vishayatha na share pandren. In the entire 4 years of a marriage la there were many instances where her husband hurt her. Avanga husband avanga neriya thadava hurt pannirukanga. Okay, and she was still thinking about it, and she was still feeling like எப்படி வந்து நான் வந்து என்னோட பார்ட்னரே நான் எப்படி ஹர்ட் பண்ண முடியும். and she kept reminding herself of that. okay, so நான் என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டுக்குள்ள போக சொல்லி அந்த சிச்சுவேஷனை திருப்பி கோ த்ரூ பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஷீ இஸ் அகைன் கோயிங் த்ரூ த சிச்சுவேஷன் இன் ஹர் இமேஜினேஷன், நிறைய எமோஷன்ஸ் சொல்ல வரும். ஓகே, அண்ட் ஐ டோல்ட் ஹர் டு ஃபீல் தீஸ் எமோஷன்ஸ். ஸோ இது வந்து a feeling of betrayed, a feeling of hurt, sadness. ஓகே, இதெல்லாம் வெளில வந்த அப்புறம் ஃபுல்லாக அதை கோத்ரூ பண்ணி முடிச்ச அப்புறம் see her partner as perfect. நீங்க எப்படி பெர்ஃபெக்ஷனோ உங்க பார்ட்னருமே பெர்ஃபெக்ட் தான், இங்க இருக்கிற எல்லாருமே பெர்ஃபெக்ட் தான். ஸோ see him as a perfect being, see him as a person with no flaws. அந்த பர்செப்ஷன் தான் அவரை பாருங்க. ஓகே, see him as perfect, and வேணும்னா you can revise it. இப்போ சிச்சுவேஷன் வந்து நடக்கல, அந்த ஹர்ட்ஃபுல்லான சிச்சுவேஷன் நடக்கல, அதை தவிர எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். ஆர் ஷி கேன் அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன் அண்ட் ட்ரூலி ஃபர்கிவ் ஹிம். ஓகே, இந்த படத்தில் அப்புறம் இந்த சீரீஸ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே ஐ வில் ஃபர்கிவ் யூ பட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் அப்படின்வாங்க. ஒரு ஹியூமனிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அது ஓகே, நீங்கள் வந்து ஒருத்தரை மன்னிப்பீங்க ஆனால் மறக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் மறக்கலை அப்படின்னா ஒரு தடவை அந்த பர்சன் பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது, அண்ட் லைக் ஐ செட், நீங்கள் பாஸ்ட்டை பற்றி ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, அதை நீங்கள் இப்போ ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வரீங்க, யூ ஆர் கிரியேட்டிங் இட் ரைட் நோ அப்படின்ற பட்சத்தில், நான் ஃபர்கிவ் பண்ணிட்டேன் பட் நான் மறக்கலான்ற பட்சத்தில் அந்த பர்சன் பற்றி யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் திருப்பி ஞாபகப்படுத்துறீங்களே, தென் யூ ஆர் ரிமெம்பரிங் இன்கரெக்ட்லி. தப்பாக நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்றீங்க, தப்பாக வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறீங்க. பிகாஸ் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கனாவே ஓகே அது உண்மை, அவங்க அதை பண்ணியிருக்காங்க, அதை நான் திருப்பி பிரசவம் பண்ணால் அதை பற்றி நான் யோசிக்கிறேன் எதுக்கு. ஸோ கோ பேக் டு யுவர் பாஸ்ட். அவங்க என்ன உங்களுக்கு யாராக வேணா இருக்கட்டும், அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னா யூ சீ தெம் அஸ் பர்ஃபெக்ட். ஓகே, அண்ட் இந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் கைண்ட் டு மீ, தே ஹவ் ஆல்வேஸ் பீன் கைண்ட் டு மீ, தே ஹவ் பீன் பர்ஃபெக்ட் டு மீ, அண்ட் யூ மூவ் ஆன், தட்ஸ் இட். அது நீங்கள் ஞாபகப்படுத்தி என்ன பிரயோஜனம்? இல்லை அவங்க வந்து திருப்பி நான் ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தென் டிசைட் no one can hurt me, everyone loves me unconditionally. என்னை யாருமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன ரூல்ஸ் டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. என்னை ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் பீப்புள் கேன் ஹர்ட் யூ. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ அ திங் தட் யூ நீட் டு திங்க் அபவுட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங். ஓகே, ஸோ எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலுமே யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ நீங்கள் இந்த பர்சன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா
அண்ட் டோன்ட் வரி, இந்த வீடியோஸ் எல்லாமே நான் கன்சென்ட் எடுத்துட்டு தான் நான் பண்ணுவேன். உங்கள் கன்சென்ட் இல்லாமல் நான் வந்து இப்படி உங்கள் கதையை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி, இப்போ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் யாராச்சும், இஃப் யூ ஹேவ் எனி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் யூ கேன் சென்ட் இட் டு மை இமெயில். அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு 10 ஸ்டோரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஃபைனான்சஸ், ஹெல்த்து, ஹாஸ்பிட்டலைஸ்ட் பீப்புள், ஹீலிங் பீப்புள், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு வீடியோவாக இறக்குறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் என் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை என் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ், கோர்சஸ், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும், ஆக்சஸ் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் செக் பண்ணி பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் இன்னும் எக்கச்சக்க வீடியோ நான் போட போகிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. பட் இட்ஸ் கோயிங் டு பி லைஃப் சேஞ்சிங். ஓகே, ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் இருக்குது. அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட். I will see you in another video.